2025 வந்தாச்சு. ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜர்னியை காமிச்சிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து we are going to talk about a lot of important topics. First one, pricing of the components. ஸோ நிறைய ப்ரீவியஸ் ஜென் PC componentsோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் பில்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க, ஒரு 1 to 1.2 lakhsல வந்து பில்ட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்கன்னா ஃபார் எனி பர்பஸாக இருக்கட்டும், ஃபார் வீடியோ எடிட்டிங், கேமிங், ஆர்கிடெக்சரல், ப்ரொடக்டிவிட்டி எதுக்காக வேணா இருக்கட்டும், நிறைய காம்பினேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அட் வெரி நார்மல் பிரைஸ். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸும் ஹைக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டியூ டு த டாலர் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ புட்டிங் ஆல் தட் அப்பார்ட், டெஃபினட்டாக வந்து நியூ காம்பனன்ட்ஸும் வந்து லான்ச் ஆக போகுது நியூ இயர்னால. ஸோ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா they are going to launch new components, mainly graphic cards. NVIDIAல வந்து 5000 series லான்ச் பண்றாங்க. நிறைய எக்ஸைட்டிங் நியூஸ் நடக்குது. இன்டெல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கிராஃபிக் கார்டெலாம் லான்ச் பண்ணிருக்காங்க, which is actually turning a lot of heads. ஏன்னா வந்து இன்டெலோட கிராஃபிக் கார்டு வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நம்பல. பட் ஆனால் இப்போ வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் நடந்துருக்கு அரௌண்ட் இந்த பிசி ஸ்பேஸ். பட் ஸ்டில் இந்த மிட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா வந்து இப்போ லான்ச் பண்ணுற காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ப்ரைஸ்ட் ஹையர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து நியூஸ். ஸோ ஐ வுட் சே ரைட் நோ இட்ஸ் அ குட் டைம் டு பை இஃப் யூ ஆர் லுக்கிங் டு பை அ பிசி. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பில் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் அல்டிமேட் 2K கேமிங் பிசி. ஏன் 2K கேமிங் பிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to use an RX 7800 XT graphic card which is a 16GB VRAM variant. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் which is from Ryzen 5 7600X ப்ராசர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி குவிக் பில்ட் வீடியோ தான். ஸோ பில்ட் பண்ணும்போதே வந்து நான் என்னெல்லாம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மதர் போர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். மதர் போர்டு வந்து அவர் வெரி ஸ்டாண்டர்ட் B650M கேமிங் வைஃபை ஃப்ரம் MSI. ஏன் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் இதே மதர் போர்டு பார்க்குறீங்கன்னா, இதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் பெருசாக நம்மளுக்கு எதுவும் கிடையாது B650யில். ஏன்னா B650 சிப்செட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கேட்டகரியில் வந்து அரௌண்ட் 10,000 மார்க்கில் இது ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கிகாபைட் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டலாகவே ரெண்டு ஆப்ஷன்ஸ். இதை வந்து நீங்கள் ஹை எண்ட் ரைசன் ப்ராசஸ் கூடலாம் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப் டு ரைசன் 77700 நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் கூட we will suggest going for next மதர் போர்ட் தான் இதோட நெக்ஸ்ட் வேரியேஷன், which is B650M கேமிங் ப்ளஸ். இல்லாட்டி வந்து B650S வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ATX மதர் போர்ட் இருக்குது, அதை சஜஸ்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். 2 RAM ஸ்லாட் வந்துடும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஒரு டீசெண்டான VRMக்கு மேலே இருக்க ஒரு ஹீட் சிங்க். இது வந்து எக்ஸாக்டாக வந்து கூல் பண்ணுதா இல்லை கான்டாக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு இந்த Ryzen 5 ப்ராசஸில் ஈவன் Ryzen 5 7600X கூட எந்த இஷ்யூ வந்ததில்லை. 7700 கூட யூஸ் பண்ணியிருக்கோம். we haven't faced any issue yet. ஸோ ஒரே ஒரு PCI லேன் வந்துடும், which is X16, அண்ட் ஒரு NVMe ஸ்லாட், இன்னொரு NVMe ஸ்லாட் கீழே இருக்கும் வித்தவுட் தி ஹீட் சிங்க். அண்ட் வைஃபை ப்ளூடூத் ஒன்று ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். மற்றபடி வந்து நத்திங் எல்ஸ் வெரி ஃபேன்சி. ஸோ அரௌண்ட் 10,400 மார்க்குக்கு this will be like the only option that we have. நெக்ஸ்ட் வந்து we will go with the ப்ராசஸர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Ryzen 5 7600X ப்ராசஸர். இது வந்து நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து இதோட ப்ரைஸிங்கும் இப்போ ஆக்சுவலி ட்ராப் இருக்குது. இட் வாஸ் அரௌண்ட் 21,000 ஒரு 6 months பேக். இப்போ கரண்ட்லி வந்து they are selling it அரௌண்ட் 18,900 19,000 கிட்ட வந்துச்சு இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் ரஃப்லி. ஸோ ஐ வுட் சே ஃபார் அரௌண்ட் 90,000 இஸ் அ குட் பை தான். ஆக்சுவலி இதோட ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல்ல ஐ வுட் சே இட்ஸ் 14600K. அதோட ப்ரைஸிங் இட்ஸ் அரௌண்ட் 22,000 சேஞ்ச். ஸோ அதுவும் வந்து நல்ல ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட்லி. ஒரு குவிக் பின் செக் ஏதாச்சும் பெண்டுகிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து ஒரே ஒரு குட்டி டஸ்ட் பார்ட்டிகளை வந்து ஃபைன் பண்ணோம் நாங்கள். நல்ல வேலை நாங்கள் செக் பண்ணும்போதே வந்து பார்த்துட்டோம். இல்லாட்டி வந்து ஆக்சுவலி அதனால கூட பூட் ஆகாமல் வந்திருக்கலாம். பட் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டோம். ஸோ நோ குவிக் டேப்ஸ், கேஷுவலாக அது வெளியே வந்துருச்சு. ரேம்ஸுக்கு வந்து we have gone with G-Skillோட Flare X5 என்ற 16:2 கிட். இது பார்த்தீங்கன்னா வந்து CL36 மாடல். இது AMD Expo support out of the box. ஸோ ரேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டோரேஜுக்கு போயிடலாம். ஸ்டோரேஜுக்கு we have gone with Crucial P3+ 1TB. ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா somewhere around 5000 MB/s. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 4,900 to 5,000 வரும். இட்ஸ் ஆல்சோ வெரி எக்கனாமிக்கலி ப்ரைஸ்ட் அண்ட் Crucial இஸ் வெரி ரிலையபிள் பிராண்ட். ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் இன் திஸ். இன்னும் ஸ்பீட் வேணும்னா அந்த மோர் ஆப்ஷன்ஸ். பட் அந்த ஸ்பீடர் ஆப்ஷன்ஸில் வந்து Crucial எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேரியன்ட் கொஞ்சம் ஃபாஸ்டராக போகிறீங்கன்னா கோ ஃபார் மேபி S70 Blade ஃப்ரம் XPG. Okay, done.
ஸோ கூலருக்கு வரும். கூலர் வந்து Thermaltake UX200 SCன்ற ஒரு ஏர் கூலர் தான் அது. ஏர் கூலர் இஸ் கோயிங் டு பி மோர் தென் எனஃப். அதுவும் வந்து ஒரு சிங்கிள் டவர் கூலர், இட் வில் பி டோட்டலி ஃபைன். அண்ட் ஓவரால் நம்மளோட கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா Thermaltake போயிருக்கிறதுனால நம்ம வந்து கூலரும் வந்து Thermaltake போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்க கூலர்னு சொல்லலாம். ஸோ ஏஸ்தட்டிக் வைஸ் இட்ஸ் வெரி குட். கூலிங் ஆல்சோ இஸ் வெரி டீசென்ட். ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் தேர். ஸோ பில்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு காம்பனன்ட் தான் which is missing, which is a graphic card. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பில்டை வந்து லைட்டாக பார்த்துடலாம். கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ இப்போ மோஸ்ட் எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் திஸ் பில்ட் வில் பி த கிராஃபிக் கார்டு. கிராஃபிக் கார்டுக்கு நான் சொன்னேன் 7800 XT ஃப்ரம் Sapphire. ஸோ இது 16GB வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டுவல் ஃபேன் கார்டு தான். பட் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஒரு ட்ரிபிள் ஃபேன் மாதிரியே ஒரு சைஸில் இருக்கும். லிட்டரலாக இங்கே பாருங்கள், பக்கத்தில் வச்சா ஆல்மோஸ்ட் கேபினெட்டும் அதுவும் ஈக்குவல் சைஸில் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு சைஸான கார்டு தான். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஒன் வி யூசிங். வி ஆல்ரெடி யூஸ் த சேம் கார்டு பிஃபோர். Sapphire வந்து இட்ஸ் வெரி ரிலையபிள் பிராண்ட். ஸோ இஃப் யூ லுக்கிங் டு பர்ச்சேஸ் AMD கிராஃபிக் கார்டு 100% வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி Sapphire ஒன்லி. அதுக்கப்புறம் தான் வந்து வில் பி எனிதிங் எல்ஸ். பட் எனிதிங் எல்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதர் பிராண்டட் கார்ட்ஸில் வந்து வி ஹேவ் ஃபேஸ்ட் இஷ்யூஸ் பிஃபோர். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் Sapphire ஃபர்ஸ்ட். Sapphireல வந்து சர்வீஸ் இஷ்யூஸ் இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன் A+ கேட்டகரி கார்டு ஃபார் தட். கிராஃபிக் கார்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பட்டன் கீழே இருக்குது. ஸோ கைஸ், இந்த பிசி வந்து ஒரு வழியாக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து we are going to install OS drivers and சில பல டெஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த பிசி கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கஸ்டமர்கிட்டே கொடுப்போம். ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி டூ. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து we have something called as a price match guarantee. உங்களுக்கு இதே அமௌண்ட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டோட இதை விட பெட்டரான ப்ரைஸ் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் 100% will be able to match it for you. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிசியில் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து லைட் எல்லாமே சிங்க் பண்ணிட்டு ஏஸ்தெட்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில் பி ஷோயிங் ஃபியூ B-roll. ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ கேன் சி. அண்ட் நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த ரெட் அண்ட் பிளாக் தீம் ஓவரால் லைட் மட்டும் என்ன கலர் சிங்க் பண்ணுறது தெரியல. மேபி ரெட் அண்ட் ஃபியூ அதர் கலர் சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிசி பில் பண்ணணும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, DM பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day மக்களே. பாய். இருங்க இதோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸும் போடுறேன், மறந்தே போயிட்டேன் பாருங்க. அதுவும் வந்து போடுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பிசி பில் பண்ணால் என்ன மாதிரி FPS வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் ரிசல்ட்ஸ் மட்டும் போடுறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு போங்க. பாய்.